ஓம் சாந்தி 30/3/1999. பிராமண ஆத்மாக்களை நெருக்கத்தில் கொண்டு வருவதற்காக அதை நாம் மதுபனிலும் சரி, சென்டர்களிலும் சரி, நாலாபுறங்களிலும் ஜுவாலா சொரூபத்தினுடைய யோகத்தின் சூழ்நிலையை கொண்டு வந்து தங்களுக்குள் பேசி அவர்களை அனுபவம் செய்விக்க வேண்டும், அல்லது பாபாவின் நெருக்கத்திலும் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்து சேவையில் ஈடுபட்டோமானால் சிறிய சிறிய தடைகள் போன்றவைகள் என்னென்ன ஏற்படுகிறதோ அவை அனைத்தையும் வெற்றியடைந்து, அது எப்படி இருக்கும் என்றால், ஜுவாலா சுரூபத்தின் யோகத்தின் மூலம் மிக கடினமான உழைப்பிலிருந்து விடுபட முடியும். ஏனென்றால் ஜுவாலாமுகி என்பது ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆகும். அப்போது கடின உழைப்பு என்பது இருக்காது. அனைத்துமே ஒரு பொம்மை விளையாட்டு போன்று அனுபவமாகும். தானாகவே சகஜமாகவே அனைத்தும் நடக்கும். பாப்தாதா நமக்கு சொல்லி இருக்கிறார் என்னவென்றால், அதிகமாக பாபாவுக்கு இரக்கம் ஏற்படுகிறது. எப்போது இரக்கம் ஏற்படுகிறது? எப்போது இவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்தாலும் குழந்தைகள் பொம்மை விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கும்போது பாபாவிற்கு அதிகமாக இரக்கம் ஏற்படுகிறது. பாபா பார்க்கிறார், குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள், ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவருக்கு இரக்கம் ஏற்படுது. எனவே ஜுவாலாமுகி யோகா என்பது குறைவாக இருக்கிறது, அதனால தான் கஷ்டப்படுறோம். அதனால் கவனக்குறைவில் இருக்கக்கூடாது. கடின உழைப்பிலிருந்து முக்தி அடையணும். கஷ்டமே படக்கூடாது, நம்ம ஓய்வில் தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. 31 டிசம்பரில் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, இப்போது உங்களுடைய அட்வான்ஸ் பார்ட்டியின் கூடவே, அட்வான்ஸ் பார்ட்டியும் சரி எல்லாருமே இதுதான் விரும்புகிறாங்க. நேரத்தை சமாப்தி செய்யணும், அந்த நேரத்தை அருகாமையில் கொண்டு வரணும், ரிட்டர்ன் ஜேர்னி போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பாபா நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போது ரிட்டர்ன் ஜேர்னி என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தீதிக்கு கூட இது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்பொழுது வீட்டுக்கு போகணும் என்பது உங்களுடைய தாதி, அவங்களும் இதை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. இதுவும் ஞாபகம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தது? இப்போது சம்பன்னமாக வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும். எனவே இன்று விசேஷமாக அமிர்த வேளையில் வத்தனத்தில் பாப்தாதாவை சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்முடைய பக்கத்துலேருந்து தரப்புலேருந்து யாரெல்லாம் தாதிகள் போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, இப்போதைக்கு ஜுவாலாமுகி யோகா அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாலாபுறங்களிலும் சக்தியை கொடுக்கணும்னா, நம்முடைய பிராமண பரிவாரத்தை சம்பன்னம் ஆக்கணும்னாலும் சரி, நேரத்தை அருகாமையில் கொண்டு வருவதற்கும் நீங்கள் நிமித்தமானவர்கள். அப்போ வரக்கூடிய வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒருத்தங்களுக்கு சகயோகி ஆகி ஒவ்வொரு சென்டரும் ஜுவாலாமுகி யோகா செய்து, மேலும் கர்மத்திலும் ஒருவருக்கொருவர் ஸ்நேகியாக சகயோகியாக இருந்து, கவனம் கொடுத்து, கவனத்தில் இருந்து என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதிலும் சகயோகம் செய்து மற்ற ஆத்மாக்களுக்கு மனசா சேவையின் மூலமாக உதவி செய்ய வேண்டும். கூட இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்களுக்கும் மனசா சேவை செய்ய வேண்டும். மற்ற ஆத்மாக்களுக்கும் நாம் இது போன்று செய்து என்ன செய்ய வேண்டும்? பிராமணர்கள் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது. பிராமணர்களுக்கு சகயோகத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? பிராமணர்களுக்கு விசேஷமான சேவை செய்ய வேண்டும். அவர்களுடைய மனதின் ஆசை
நிறைவேறும். அவ்யக்த முரளி 31 டிசம்பர் 2011 என்ன கேட்டிருக்கோம்? இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்கள் நேரத்தை அருகாமையில் கொண்டு வரணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஜேர்னி என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். எனவே ரிட்டர்ன் ஜேர்னுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதற்கு முன்பு நம்ம என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய கருத்துக்களை நம்ம அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பாபா சொல்கிறது ரிட்டர்ன் ஜேர்னி என்று குறிப்பிடுகிறார். ரிட்டர்ன் ஜேர்னி போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் தேவை? எங்காவது நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம திரும்ப வருவோம். அப்போது திரும்ப வரும்போது நம்ம என்னென்னலாம் புத்தியில் வைத்திருக்கிறோம், எத்தனை நாளுக்காக போகிறோம், இன்றைக்கி நாம் இந்த நாளில் நம்ம திரும்ப வர வேண்டும், இப்படி எத்தனை விஷயங்களை நம்ம நினைவுபடுத்துவோம். அந்த நேரத்தில் நேரம் முடிந்து விட்டது, இனி திரும்ப வர வேண்டும் என்பது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். என்னென்னலாம் நம்ம எடுத்து வெளியே வச்சுருக்கோமோ சாமான்கள், அதை எல்லாத்தையும் நம்ம பேக்கப் செய்வோம். எதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோமோ அதை எல்லாத்தையும் நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு வருவோம். உங்களுடைய போட் கிளம்பிடுச்சு, பிராமணர்களுடைய போட்டு. சூத்திரர்களுடைய போட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் திரும்ப போய் கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது முரளியில் கூட வந்தது, சூத்திரர்களுடைய போட் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. உங்களுடைய போட்டை போக ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் பாய் சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? ரிட்டன் போகிறீங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிப்பீங்க, எந்த வேலைக்காக நம்ம இங்கே வந்தோமோ அந்த வேலையை முடிச்சிட்டோமா அந்த ஊரில் அப்படின்னு யோசிப்பீங்க. எங்கே தங்கி இருந்தோமோ அவங்களுக்காக நன்றி சொல்லுவோம். கிளம்பும்போது சில விஷயங்களை மன்னிப்போம். ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதையும் செட்டில் பண்ணுவோம். ஏதாச்சும் அவங்கக்கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம்னா திரும்ப கொடுப்போம், கடன் வாங்கியிருந்தோம்னா திரும்ப கொடுப்போம். ஒரு இடத்துல போய் நம்ம தங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த கிளம்புற நேரத்தில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து செய்கிறோம். பிறகு வேறு என்ன யோசிப்போம்? போகும்போது நம்ம காலியாக கூட போயிருக்கலாம், ஆனால் எந்த காரியத்துக்காக வெய்தோமோ, எந்த காரியத்துக்காக நம்ம போனோமோ அதை செய்து முழுசாக நிறைத்து கொண்டு போக வேண்டும். இப்போ ஒருத்தங்க பிஸ்னஸ்க்காக போகிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை முழுமையாக செய்துட்டு போவாங்க, அதுக்கான வருமானத்தோடு போவாங்க. அப்போ வருமானம் என்பது வந்திருக்க வேண்டும். சில பயணங்களில் போகும்போது எப்படி போகணும்? இந்த உலகத்தில் இருக்கவங்க நினைவு செய்யணும். நினைக்கிறனாலும் சரி, நினைவு செய்யலைனாலும் சரி, நம்ம எப்படி போகணும்? எல்லாரும் உலகத்தில் நம்ம போயிட்டோன்னா 2 விதமாக நினைப்பாங்க. போகும்போது யார் மீதும் பற்று என்பது இருக்கக்கூடாது. எந்தெந்த பொருள்கள் மீது பற்று இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். மன்னித்து விட்டும் போக வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் கேட்டு விட்டும் போக வேண்டும். 4 நாள் தங்கிறதுக்காக தான் நம்ம போயிருப்போம். ஆனால் அந்த 4 நாட்களில் என்னென்னலாம் நடந்திருக்குமோ அதையெல்லாம் நம்ம யோசிப்போம். இவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அந்த நினைவுகளை கூட நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். டிக்கெட் கூட, ரிட்டன் டிக்கெட் கூட எடுத்து வச்சுருப்போம் ரெடியாக. ஏன்னா போகிறதுக்கான டிக்கெட் ரெடியாக நம்ம புக் பண்ணி போன போல் ரிட்டன் வர்றதுக்கும் சரியாக பயணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கணும். அதுபோன்று இந்த உடலில் இருந்து ஆத்மா போகும்போது எப்படி போக வேண்டும்? ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் நிறைய யோகாசனங்கள் அதெல்லாம் வித்தியாசமாக நிறைய விஷயங்களை அவர் செய்துட்டு இருந்தார். அவர்கிட்ட நிறைய சீடர்களெல்லாம் கூட இருந்தாங்க. இவர் நல்ல உடலை வந்து திடகாத்திரமாக நல்லா வச்சுருந்தார். அப்போ அவருடைய மரணத்தினுடைய நேரம் வந்தது. அப்போ அவர் யோசித்தார், எதனா வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும், எல்லாரும் போல் நம்ம இறக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தார்.
எல்லாரும் அப்போ சிஷ்யர்கள்கிட்ட கூட பேசிகிட்டே இருந்தார் அதை பற்றி. எல்லாரும் படுத்த நிலையில் வந்து நிறைய பேர் வந்து உயிரை விடுறாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி இறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு சிஷ்யன் சொன்னால், அப்போ நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கிற போல் உயிரை விடுங்க அப்படின்னு. அப்போ இன்னொரு சிஷ்யன் சொன்னார், இல்லை அது போல் கூட நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் நின்றுக்கிட்டே கூட இறந்துருக்காரு அப்படின்னு. அப்போ அப்படியும் வேணாம், வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சிஷ்யன் சொல்கிறான், நீங்கள் சிரசாசனம் பண்ணிக்கிட்டே வந்து உயிரை வந்து விடுங்க அப்படின்னு. ஓகே, இது நல்ல ஐடியா அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவரும் அதே போல் சிரசாசனத்தில் இருந்து உயிரை வந்து விட்டுட்டார். அடுத்து இந்த சீடர்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இப்போ எப்படி வந்து இவரை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இவர் சிரசாசனத்தில் இறந்துருக்கிறாரு, எப்படி கொண்டு போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக அவங்களுக்கு இருந்தது. இந்த ஜென் மாஸ்டர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பெரும்பாலும் உலகத்தினருக்கு வந்து புரியாது. அவங்க ஏதோ அவங்களுடைய ஒரு இதுவில் அவங்க ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க செய்கிறாங்க. பிறகு இந்த சீடர்களுக்கு கஷ்டமாக போச்சு, எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி தலைகீழாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயங்கள் பற்றி சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. அப்போது என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது அந்த ஜென் மாஸ்டரோடைய சகோதரி இருந்தாங்க, அவங்கள வந்து அழைச்சாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு. அந்த சகோதரி இவரை விட பெரிய ஒரு ஜென் மாஸ்டர், இவர் இப்படி தான் ஏதாச்சும் செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் அதை பற்றி சொல்லலை. சரி எழுந்துரு, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்தாங்க, படுத்தாங்க. அவங்க அந்த உடலை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு பற்று அதெல்லாம் இல்லை, அவங்களுமே இந்த உடலேருந்து விடுபட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஜென் மாஸ்டர்களுடைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பற்றும் இல்லை, எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை, அவருக்கும் இல்லை அந்த சகோதரிக்கும் எதுவும் இல்லை. அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? ஏன்னா சம்பூர்ணமாக அவங்க பற்றற்ற நிலையில் இருந்தாங்க. எதன் மீதும் அவங்களுக்கு எந்த பற்றும் இல்லை, பொருள் மீதும் இல்லை, எந்த மனிதர் மேலேயும் இல்லை, எந்த பொருளினுடைய நினைவும் போகின்ற பொழுது அவங்களுக்கு இல்லை. எதையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க ஆசைப்படலை, இதை எடுத்துகிட்டு போகணும் அதை எடுத்துகிட்டு போகணுன்னு. இதற்காக இந்த கதையை நான் சொன்னேன். எவ்வளோ அழகாக அவங்க நினச்ச உடனே உடலை விட்டு போக முடிஞ்சது. அதுபோல் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா 4 நாள் தங்கியிருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு நம்ம குஷியை கொடுத்துட்டு வரோம், ஏதாச்சும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு வரோம். நம்ம இருந்த இடம் அழுக்காக இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்திட்டு நல்ல மனமுள்ளதாக மாட்டிட்டு கூட சில நேரங்களில் நம்ம வருவோம். அங்கே இருக்க மக்களுக்கு கூட நிரப்பி நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வருவோம். நிறைய பொருள்கள் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எவ்வளோ குறைவான சாமான்கள் இருக்கோ அவ்வளோ நம்ம லைட்டாக இருக்கும். பாரதத்தினுடைய பிரசிடெண்ட் அப்துல் கலாம்ஜி இருந்தார் இல்லையா, அப்போ அவர் அங்கேருந்து 5 வருஷம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு பேக் தான் இருந்தது. ஒரே ஒரு பேக் தான் அவர் கையில் இருந்தது ரிட்டன் அவருக்கு வீட்டுக்கு போகும்பொழுது. ஆனால் இங்கே கூட நம்ம பாருங்கள், நம்ம மதுபன் வரோம் அப்படின்னா நிறைய பேர் வராங்க. ஆனால் வரும்போது ஒரு பேக்கோடு தான் வருவாங்க, ஆனால் போகும்பொழுது ஒரு பேக் இருக்காது இல்லையா. எவ்வளவோ பொருட்கள் வந்து இருக்கும் இல்லையா. ஆனால் பெரும்பாலும் போகும்போது யாருமே ஒரு பேக்கோடு ரிட்டன் போகிறாங்க. சில பேர் சேவையின் காரணமாக சில பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆக மொத்தம் அதிகமாக பேக்ஸ் வந்து அதிகமாகிடுது. எந்த ஒரு ரிட்டன் போகும்போது எந்த கடனும் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 10 ரூபா கூட கடன் யாருக்கிட்டையும் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதை கொடுக்கறதுக்காக நம்ம இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எவ்வளவு முடியுமோ, எவ்வளோ நமக்கு ஞாபகம் இருக்கோ, பொருள்கள் ஏதாவது கொடுக்க வேண்டி இருந்தாலோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து விட வேண்டும். எந்த கேஸும் பெண்டிங் இருக்கக்கூடாது. நம்ம பச்சாதாபப்படக்கூடிய வகையில் எதுவும் செய்திடக்கூடாது. இவ்வளோ பெரிய நான் பாவம் செஞ்சுட்டேனே, இந்த மாதிரி தவறு செய்துட்டேனே அப்படின்ற அந்த குற்ற உணர்வோடு நம்ம போகக்கூடாது. லேஸ் ஆகிவிட்டு தான் நம்ம போகணும். எங்காவது நம்ம போகிறோம், 4 நாள் தங்குறோம் அப்படின்னா ஃப்ரீயாக தான் நம்ம போகணும். வேறு என்ன விஷயங்கள் அந்த தங்கும்போது நமக்கு கவனம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஊரில் போய் தங்குறோம் அப்படின்னா அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்திட்டு வரணும், திருப்திப்படுத்திட்டு வரணும். இப்படி வெவ்வேறு வார்த்தைகளில் வெவ்வேறு பொருள்களில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நாமும் துக்கம் அடையக்கூடாது. அந்த இடத்துல இருந்து வரும்போது
நம்ம ஒரு இடத்துலேருந்து வரும்போது குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது, துக்க உணர்வும் இருக்கக்கூடாது. அதனால தான் மனசு எதுலேயும் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது. சந்நியாசிகள் அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு நியமம் வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் 3 நாட்களுக்கு மேலே தங்க மாட்டாங்க. ஏன்னா 3 நாட்களுக்கு மேலே ஒரு இடத்துல தங்கும் பொழுது அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்துடும் மனிதனுக்கு என்று அவங்க சொல்கிறாங்க. எனவே அவங்க 4 மாதங்கள் மழை காலத்தில் மட்டும்தான் அவங்க நிற்பாங்க. 8 மாதம் அவங்க எங்கேயாவது சுற்றி கொண்டே இருப்பார்கள். எங்கே அவங்க நிற்கிறாங்களோ தங்குறாங்களோ அங்கே ஆத்மாக்களுக்காக சொற்பொழிவாற்றுவாங்க, ஏதாவது நன்மைக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம், நம்ம கிளம்புறோம் ஒரு இடத்துல இருந்து கிளம்பும் பொழுது ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டும் போக வேண்டும், வரங்களை கொடுத்து விட்டு போக வேண்டும். இன்னும் வேறு என்ன விஷயங்களை கவனம் கொடுக்கணும்? ஏதாவது ஒரு மகான் காரியத்தை கூட நம்ம செய்துவிட்டு போகணும். ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்களும் வாங்கன்னு கூட நம்ம கூப்பிட்டுட்டு கூட போவோம். சில நேரங்களில் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம கூப்பிட்டுட்டு வருவோம். ராமாயணத்தில் ஒரு இடத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் ஒரு ஆற்றை வந்து கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு படகோட்டி இருக்கார். அவர் அந்த படகை கடக்க வச்சு எடுத்துகிட்டு போய் விடுறாரு. அப்போ அதுக்கு கூலியாக ராமர் என்ன செய்கிறாருன்னா, அவரோட கையில் அணிந்திருந்த ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாரு. ஆனால் அந்த படகோட்டி வந்து அதை வாங்கிறதுக்கு மறுக்கிறார். நான் வாங்க மாட்டேன், இல்லை நான் உன்னுடைய படகுல வந்திருக்கேன், அதுக்காக நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க ஒரு பாட்டாக வந்து பாடுறார். நீங்கள் வந்து என்னோடய படகுல வந்தீங்க, நாங்கள் உங்களை வந்து கொண்டு வந்து விட்டோம். இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைன்ற படகை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம், எங்களை நீங்கள் கரை சேர்த்துங்க, அப்போ நான் வந்து இதை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. எனவே இந்த மோதிரத்தை நீங்கள் திரும்ப வச்சுக்கோங்க, பயன்படும், உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. அதே போல் அவருக்கு அது திரும்ப வந்து பயன்பட்டது இல்லையா? இதுதான் இந்த உலகம். இவ்வளோ நேரம் நம்ம பேசியது எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு 4-5 நாட்கள் தங்கும்போது அங்கேருந்து திரும்ப வர வேண்டும் என்றால் அந்த தங்கிய நாட்களில் நம்ம எப்படி நடக்கணும், என்னென்னலாம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். இப்போ நம்ம ஆன்மீகமாக ரிட்டன் ஜர்னி போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதற்கு என்னென்ன தயார் பண்ணணும், நம்ம ஏற்பாடுகள் தேவை. 1 ரெடி, எவர் ரெடி. போகும் பொழுது எப்போ வேணாலும் அந்த போகக்கூடிய நேரம் வரலாம். அதனால் நம்ம எப்படி இருக்கணும், போவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். முதல்ல எவர் ரெடியாக நம்ம இருக்கணும். எப்போ வேணுமானாலும் நாம் போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த செகண்ட் கூட நம்ம போகணுன்ற அழைப்பு வந்தால் போகணும். இப்போ உடல் விடணும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உடலை விட்டுட்டு போகணும். இந்த நொடி அந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? இப்போ என்ன மணி பாருங்கள், இந்த நொடி போகிற அளவுக்கு தயாராக இருக்கேன்னா அப்புறம் நான் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணும், இவங்களுக்கு நான் சொல்லணும், அவங்களுக்கு நான் சொல்லணும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தானே? அந்த அளவுக்கு தயாராக இருக்குமோ? நம்ம போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் ரெடி ஆவாங்க இல்லையா, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு. 2வது நம்ம பேக்கப் பண்ணணும். எதெல்லாம் விஸ்தாரத்தில் நம்ம போட்டு வச்சுருக்கோமோ ரொம்ப தூரமாக போன விஷயங்களை விட்டுருங்க. இன்னொன்று நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுக்கணும். யாரால் பேக் பண்ண முடியும்? எல்லாத்தையும் மடித்து எடுத்து யாரால் வைக்க முடியும்? யார் பட்டிலிருந்து விடுபடுறாங்களோ அவங்க தான். ஏதாவது மூழ்குது நம்ம விட்டு போகுதுன்னா போட்டோன்னு நம்ம விட்டுடணும். 3வது போவதற்கான ஏற்பாட்டில் எங்கிருந்து எங்கே போகணுமோ, எங்கே விட்டுட்டு போகணுமோ அதன் மீது சம்பூர்ண நஷ்ட மோகாவாக இருக்கணும். யாரோடையும் எந்தவர்களோடையும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. சொந்தம் பந்தம், சித்தப்பா அம்மா அப்பா யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. எல்லாத்துலேருந்தும் நாம் உள்நோக்கில் இருந்து சூக்ஷ்மத்தில் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஆத்மா சூக்ஷ்மமாக கூட கட்டப்பட்டிருக்கும்.
எனவே இந்த கயிறுகள் எல்லாமே நம்ம துண்டித்து விட வேண்டும். அடிக்கடி வீட்டினுடைய நினைவை நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும். எல்லையற்ற வைராகியம் வேண்டும். இப்போ அந்த உலகத்துக்கு நம்ம என்ன விஷயங்களை சொன்னோமோ அதை கூட இப்போ இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லா கணக்கு வழக்கையும் இங்கேயும் முடிக்கணும். எந்த சுமையும் இருக்கக்கூடாது. யாருக்கிட்டேயும் எதையும் நம்ம வாங்கிட்டு போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஒருத்தர் மேலே வெறுப்புணர்வோ சிலர் மேலே நட்புணர்வோ அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது. சாட்சி உணர்வில் சாட்சி நிலையில் இருக்க வேண்டும். கெட்டதே செய்யக்கூடியவர்கள் வந்தால் கூட இரக்க மனம் இருக்க வேண்டும். இந்த அளவிற்கு சாட்சி நிலையிலும் சுப பாவனையிலும் நம்ம இருக்கணும். இதுதான் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த சாதனை, உத்தமமான சாதனை. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ போய்கொண்டிருக்கிறதோ அதை பிடிக்கக்கூடாது. விஷயங்கள் பிரச்சனைகள் வருகிறதா அதை பிடித்து கொண்டு இருக்காதீர்கள். அவர்கள் எப்படி செஞ்சார்கள், இவர்கள் எப்படி செய்தார்கள் என்று அதை பிடிக்காதீங்க. அந்த விஷயத்தை நம்ம பிடிக்க 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 அதில் துன்பம் தான் வரும். அதனால் அந்த மனிதர்கள் அப்புறம் நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு வேகமாக நம்ம அந்த விஷயத்தை பிடிக்கிறோமோ அவ்வளோ அந்த மனிதர்கள் நம்மை பற்றி இழுப்பாங்க. எனவே அந்த மனிதர்களை விடுங்க, அந்த விஷயங்களை விடுங்க. நேற்று நடந்த விஷயத்தை நேற்றோடு முடிச்சிருங்க. அதையே நம்ம பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். சூக்ஷ்மமான விஷயங்களை ஸ்தூல விஷயங்களை வைத்து தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஞானம் என்பது சம்பூர்ண நிர்விகாரமான ஒரு ஞானம், நிராகாரமான ஒரு ஞானம். இதில் புரிய வைக்க வேண்டும் என்றால் ஸ்தூல உலகத்தோட விஷயங்களை வைத்து தான் நமக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி அதோ பாருங்கள், மேலே போகக்கூடியது விமானம். அதில் போனோம் அப்படின்னா கீழே கடல் கீழே இருக்குது, மலைகள் கீழே இருக்குது. அதுபோல் நீங்கள் உங்களுடைய ஸ்திதியை மனநிலையை உயர்ந்த இடத்துல வைங்க. அப்போது மனநிலை உயர்வாக இருக்கும்போது மலை போன்ற ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது கீழே இருந்துவிடும் என்று சொல்கிறார். ஏனென்றால் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஷேக்ஸ்பியர் கூட சில இடங்களில் சொல்லியிருப்பார். கவிஞர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை நயம் இருக்கும். அதை வைத்து அவங்க எடுத்துக்காட்டுகளை கொடுத்து விளக்குவாங்க. சில இடங்களில் அது இருக்கவே இருக்காது. அது அவங்களுடைய கற்பனையாக மட்டுமே இருக்கும். பாபா நிராகார். ஆனால் கவிஞர் பாருங்க, அவருடைய கற்பனையினால் அவருக்கு ஒரு பெயரை கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பாங்க. இந்த உலகத்திலே எல்லாத்த விட பெரிய கவிஞர் யார்? சிவபாபா தான். சப்தங்களை எப்படியெல்லாம் பாபா வளைத்து சொல்கிறாரு, ரைமிங்கில் சொல்கிறாரு. எனவே நிராகார பொருள்களை கூட சாக்கார பொருள்களை வைத்து தான் விளக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு அவ்யக்த முரளியிலையும் 10, 15, 20 உதாரணங்களை பாபா கொடுத்து விளக்குகிறார். இதுபோல் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை பாபா கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நம்மை நோக்கி நம்ம எடுத்துக்கொள்ளணும். எனவே gift கொடுத்துட்டு போகணும். நம்ம சம்பன்னம் ஆயிட்டு மற்றவர்களையும் சம்பன்னம் ஆக்கிட்டு நம்ம போகணும். இந்த உலகத்தை, இந்த பூமியை சுகமுடையதாக ஆக்கிவிட்டு செல்ல வேண்டும். ரிட்டர்ன் ஜர்னியில் இன்னும் என்ன செய்யலாம்? போகும் பொழுது வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. சண்டே முரளியில் பாபா சொல்லியிருந்தார், கர்மம் மற்றும் பலனை பற்றி சொல்லியிருந்தார். பார்ட்டிகளோட சந்திக்கும் போது சொல்லியிருந்தார். பாபா கர்மம், கர்மத்தின் பலன் ரெண்டுலேருந்துமே பாபா விடுபட்டவராக இருக்கிறார். கர்மத்தின் மீதும் அட்டாச்மெண்ட் கிடையாது, பலனின் மீதும் அட்டாச்மெண்ட் கிடையாது. எனவே கர்மயோகி என்றாலும் ரெண்டுத்தின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. கர்மயோகிக்கு எந்த பந்தனமும் கிடையாது. கர்மயோகி என்றால் விகர்மத்தை வென்றவர்களாக ஆகணுன்ற லட்சியமுடையவர்கள். கர்மயோகி என்றால் ஞானம், ஞானி. ஞானி என்றால் புரிந்து கொள்ளக்கூடியவர். இப்போ எல்லா பந்தனங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்கள். கர்மயோகி என்றால் கர்மம் செய்யாதவர்கள் கிடையாது. கர்மம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். ஒவ்வொரு நொடியும் கர்மம் செய்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஸ்தூலத்தில் கர்மம் செய்கிறோம், எண்ணத்தில் கர்மம் செய்கிறோம், பாவத்தில் கர்மம் செய்கிறோம்.
கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. நிரந்தரமாக நம் மூலமாக ஏதோ ஒரு கர்மம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே கர்மத்திலிருந்தும் விடுபட வேண்டும், கர்மத்தின் பலனிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். கர்மங்களின் கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும், தேகத்தின் கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும், இயற்கையினுடைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும், அனைத்து கடன்களையும் முடித்து விட வேண்டும், எல்லா கணக்குகளையும் முடித்து விட வேண்டும். சேவை இருக்கிறது என்றால் அந்த சேவையை கூட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து புரிய வைத்துவிட்டு செல்ல வேண்டும். நாம் போகிறோம் என்றால் நம்மால் யாருக்கும் துக்கம் ஏற்படக்கூடாது, எந்த சுமையும் இருக்கக்கூடாது, சுமையிலிருந்து விடுபட வேண்டும். யாரும் நமக்காக வருத்தப்படக்கூடாது, வலி இருக்கக்கூடாது, வேதனைகள் இருக்கக்கூடாது, எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. போக வேண்டும், போக வேண்டும், அவ்வளவுதான். ஜெயின் தர்மத்தில் இதை பற்றி சொல்கிறார்கள். என்னவென்றால், யாரு இறக்கிறதுக்காக தயாராகிடுறாங்களோ அவங்க சாப்பிட்றது, குடிக்கிறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அப்படியே இருந்து அவங்க உயிரை உடல்ல இருந்து விடுறாங்க. அந்த மாதிரி ஜெயின் தர்மத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. அதுக்கு பிராயபவேஷன் என்ற ஒரு வார்த்தையினால் அதை குறிப்பிடுறாங்க. இந்த நிகழ்வில் அவர்களே அவர்களுடைய மரணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தயாராகிறார்கள். போதல் என்பது ஒன்று முடிவு ஆயிடுச்சு. ஆனால் இந்த உடலில் இருந்து நம்ம ஓய்வாக விடுபட்டு போக வேண்டும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது. சில இடங்களில் வச்சுருப்பாங்க இல்லையா, விசிட்டர்ஸ் புக்குன்னு இருக்கும். அந்த இடத்துல சுத்தம் நல்லா இல்லை, சாப்பாடு நல்லா இல்லை, அப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை பற்றி எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பிராமணர்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது? என்ன நடந்ததோ நல்லது நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அது இதைவிட மிக மிக நல்லது. முதல்ல சொல்லும்போது எது நடந்ததோ நல்லது, அடுத்தது அதுக்கு ஒரு சிறப்பு சேர்த்து எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது அதை விட நல்லது, அதுக்கடுத்து இன்னமும் சேர்த்து என்ன நடக்கப் போகிறதோ அது இதைவிட மிக மிக நல்லது என்று சிறப்பை சேர்க்கின்றோம். எனவே பிராமணர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே யாரும் நம்மை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. எனவே இது போன்று நாம் மிகவும் நல்ல முறையில் ரிட்டர்ன் ஜர்னிக்காக நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் விடுபட வேண்டும். ஓம் சாந்தி.